guys, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம Oppo அவங்களோட Reno சீரிஸ்ல Oppo Reno 6 and 6 Pro அப்படினு சொல்லிட்டு டோட்டலா ரெண்டு 5G மொபைல் போன் வந்து இந்தியாவுல ஜூலை 14 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. பட் நம்ம குளோபலா செக் பண்ணி பார்க்கும்போது இதே சீரிஸ்ல மூணு மொபைல் போன் வந்து அவைலபிளா இருக்கு. Pro Plus அப்படிங்கிற இன்னொரு வேரியன்ட் இருக்கு. பட் ஸ்டில் இந்தியாவுல ஃபர்ஸ்ட் ரெண்டு வேரியன்ட் தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த Pro Plus அப்படிங்கிற இந்த வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது குளோபலி நமக்கு அவைலபிளா தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது இதை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன பிரைஸ்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீடைலான ஸ்பெக்ஸ் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ தான். பட் ஸ்டில் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குது, இன்ஃபர்மேட்டிவா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ மறக்காம அந்த லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த Oppo Reno 6 and 6 Pro ஓட டிஸ்ப்ளே அண்ட் டிசைன் அப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனா இந்த சீரிஸ்ல இருக்க இந்த மூணு மொபைல் போன் அடுத்து வரக்கூடிய அந்த Pro Plus அப்படிங்கிற இந்த வேரியன்ட்ல கூட ஒரே டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ண போறாங்க. ஒரே ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்க போகுது. ஸோ டிஸ்ப்ளே அப்படி நம்ம பார்க்கும்போது 6.5 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்றாங்க Full HD+ ரெசல்யூஷன்ல. அண்ட் கூடவே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு இங்க அவைலபிளா இருக்கு. அண்ட் அதே கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்திருக்காங்க. பட் இங்க என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த Oppo Reno 6ல வந்துட்டு நமக்கு ஐபோன் மாதிரி அந்த ஃப்ரேம் வந்து ஐபோன் மாதிரி அந்த மாடலா வந்து கொடுத்திருப்பாங்க. பட் நீங்க 6 Proல பாத்தீங்கன்னா கேப்டு டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டு தான் வந்து கிட்டத்தட்ட அந்த டிசைன் அண்ட் பாடியில வந்து சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே அப்படி நம்ம பார்க்கும்போது உள்ள இருக்க ஹார்ட்வேர் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு மொபைல் போன்லயே ஒன்று தான். அதே 6.5 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்ப்ளே தான் இங்க அதே 6.5 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்ப்ளே தான். ரெண்டு மொபைல் போன்லயே அதே ரெஃப்ரெஷ் ரேட் தான். கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த மூணு மொபைல் போன்லயே ஒரே டிஸ்ப்ளே தான், ஒரே ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஓகேவா? சோ மத்தபடி இங்க எந்த ஒரு சேஞ்சஸும் வர போறது இல்ல. டிஸ்ப்ளே அண்ட் டிசைன் பார்க்கும்போது இந்த மூணு மொபைல் போனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு மொபைல் போன்ஸோட ப்ராசஸரை நம்ம செக் பண்ணும்போது மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Oppo Reno 6ல நமக்கு Dimensity 900 அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. Reno 6 Proல நமக்கு Dimensity 1200 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே MediaTek ப்ராசஸர் தான், ரெண்டுமே 5G ப்ராசஸர் தான். பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நார்மலா இந்த Dimensity 900 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் வந்து ஸ்னாப்டிராகன்ல ஸ்னாப்டிராகன் 768 இதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அதில் கொடுக்க முடியும். பட் மற்றபடி சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நம்ம அதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குது இந்த மொபைல் ஃபோனில் அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து Dimensity 900 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் தான், ஒரு ஒர்த்தான 5G ப்ராசஸர் தான். Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, டூவல் 5G சப்போர்ட் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், கேமிங் இருந்தாலும் சரி, நார்மல் டே பை டே யூசேஜ் இருந்தாலும் சரி, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற ஒரு நல்ல ஒரு சிப்செட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் Reno 6 Proல கொடுத்துருக்க Dimensity 1200 நம்ம பார்த்தா கூட ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் தான். கேமிங் நீங்க நல்லா பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து Snapdragon 870க்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தது இல்ல. பட் ஸ்டில் வந்து நல்ல கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் தான் ரெண்டு மொபைல் போன்லயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் கூடவே நமக்கு இதே சீரிஸ்ல தேர்ட் வேரியன்ட் இருக்கு பாத்தீங்களா, Oppo Reno 6 Pro Plus அப்படிங்கிற இந்த வேரியன்ட். சோ இந்த வேரியன்ட்ல நமக்கு Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. Snapdragon 870 அப்படிங்கிற இந்த 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் போன் கூடிய சீக்கிரம் இந்தியால கொண்டு வந்தாங்கன்னா உண்மையா நல்லா தான் இருக்கும். அண்ட் பிரைசிங்கும் எந்த அளவுக்கு வைக்க போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். சோ இந்த மூணு மொபைல் போன் நம்ம பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைல் போன்லயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அடிஷனலா ஒரு 2 மெகாபிக்சல் வந்து இந்த ப்ரோல கொடுத்திருப்பாங்க. சோ அந்த 2 மெகாபிக்சல் அங்க கொடுத்ததுக்கு வந்து கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த Reno 6 நமக்கு பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 64+8+2 கொடுத்திருக்காங்க. பட் அதே நம்ம Reno 6 Proல பார்த்தோம் அப்படின்னா குவாட் கேமரா செட்டப் இருக்கு, 4 கேமரா பேக்ல இருக்கும். சோ அங்க பாத்தீங்கன்னா அதே தான் 64+8+2 தான், கூட இன்னொரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ என்ன டெப்த் கொடுத்திருக்காங்க. சோ மத்தபடி எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. பேருக்கு ஒரு ப்ரோல வந்து 4 கேமரா இருக்கு, இதுல வந்து நமக்கு நார்மல் வேரியன்ட்ல வந்து 3 கேமரா தான் இருக்கு அப்படின்னு வேரியேஷன் காட்டுறதுக்கு மட்டுமே கூட ஒரு 2 மெகாபிக்சல் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. மற்றபடி அது எந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? அந்த 2 மெகாபிக்சல் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2 மொபைல் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், 32 மெகாபிக்சல் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த சீரிஸ்ல இருக்க இந்த 3 மொபைல் ஃபோன்லயுமே ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகாபிக்சல் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் அந்த தேர்ட் வேரியன்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவில் கொஞ்ச நாள் கழிச்சு லான்ச் பண்ணுவாங்க இல்ல. ஸோ அதோட கேமரா நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா நல்லாவே ஒர்த்தா கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அந்த அளவுக்கு தூக்கி வைப்பாங்க. ஸோ ஒர்த்தா கொடுத்தாங்க. 50+16+13+2 கொடுக்குறாங்க. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து ஒர்த்தான பேக் கேமரா வந்து இந்த Pro Plus அப்படிங்கிற இந்த வேரியன்ட்ல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இந்த வேரியன்ட் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போறது இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 2 வேரியன்ட் தான் லான்ச் ஆக போகுது. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 4K 30 FPS நீங்க வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். பேக்லேண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல் ஹெச்டில நீங்க வந்து வீடியோ எடுக்க முடியும். 4K சப்போர்ட் இருக்காது. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் தான் இந்த பிரைஸ்க்கு வந்து இந்த கேமரா செட்டப் வந்து ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கணிக்க
முடியும். ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பிளஸ் ஒரே அடாப்டர் தான் கொடுக்குறாங்க. 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் அடாப்டர் வந்து நமக்கு பாக்ஸ் இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லேயே வந்துடும். Oppo Reno 6லேயே வரும், 6 ப்ரோலேயே வந்துடும். அண்ட் அந்த தேர்ட் வேரியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுலேயே வந்து நமக்கு இதே 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பிளஸ் அடாப்டர் தான் வந்து கொடுக்க போகிறாங்களா. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சேஞ்சஸ் வருது. ஸோ Reno 6ல வந்து நமக்கு 4300 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க, கெப்பாசிட்டி கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. 6 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4500 mAh. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான லீக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்ட் வேரியன்ட்ல கூட அதே 4500 தான் mAh பேட்டரி யூஸ் பண்ண மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படி நம்ம பார்க்கும்போது டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸுக்கு வந்து இந்த மாதிரி தான் பிராண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ரெண்டு பேட்டரியை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, உள்ள நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதில் வந்து கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே. ஸோ அதனால வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி இந்த 4500 4300 வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு லிமிட். ஸோ இதை வந்து பிராண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்த்து தான். டெஃபினட்டாக இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஒர்த்து தான். ஓப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கேமராஸ் தான் வாங்குவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஓப்போ வந்து கேமரா லைட்டாக சொதப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பர்சனலாக. ஏன்னா வந்து இந்த Oppo Reno 6ல வந்து 64+8+2 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 64+8+2+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து கேமராவில் வந்து எந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இதோட ஒர்த்தில் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் இருக்குது. லான்ச் ஆகும்போது என்ன ப்ரைஸில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். ஸோ சைனாவோட ப்ரைஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ வரைக்குமே Oppo Reno 6 வந்து பேஸ் வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட 31,000 32,000 இந்தியன் மணிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வரும். அதே இது நம்ம 6 ப்ரோ பார்த்தோம் அப்படின்னா 41,000 42,000 அந்த மாதிரி 10,000 இந்த விவோட XSD சீரிஸ் வந்து ப்ரைஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, 10,000 இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஓப்போவோட Reno 6 சீரிஸ் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாலிடாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒர்த்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது டெஃபினட்டாக. ஏன்னா கேமராவில் வந்து லைட்டாக சொதப்புற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஸோ பார்க்கலாம், லான்ச் ஆகட்டும். நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நானும் உங்களுக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. கூட அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மொபைல் ஃபோனை பற்றி டவுட் இருக்கு, இல்லை வேறு ஏதாவது மொபைல் ஃபோனை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும், வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட் படிச்சு நான் கண்டிப்பா உங்க எல்லாருமே ரிப்ளை பண்றேன். சோ see next video வந்து விடுறது உங்களுக்கு மீன்ஸ் பை.